நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் புஸ்தகத்துல 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினாலே. ஆண்டவர் இன்றைக்கு தாவீதை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். யார் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார்களோ, யார் என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறார்களோ, யார் என்னிடத்திலே தேடுகிறார்களோ அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவர்களை நான் விடுவிப்பேன். தேவன் மேல் யார் வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, அவர் மேல் யார் விசுவாசமா இருக்கிறார்களோ, அவர் யார் தேடுகிறார்களோ அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது இன்னொரு வார்த்தை அழகாக எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையில, மானான் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. ஆம், என் தேவ பிள்ளைகளே, வாஞ்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, தாகத்தோடு அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவன் விடுவிப்பேன் என்று கதை சொல்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்துல வைப்பேன் என்று. அவர் வாஞ்சோடு தேடுகிறவனை தேவன் விடுவிப்பார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடக்கத்துல வைப்பேன் என்று கதை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே அவர் மேல் வாஞ்சியா இருங்க, விசுவாசமா இருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் நாமத்தை அறிந்து தேடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடக்கத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.